Hello friends, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல ஒரு bird cage தான் பண்ண போறோம். சோ அதுக்காக பேஸ்க்கு மட்டும் கார்ட்போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரவுண்ட் சைஸ் கார்ட்போர்ட் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அத வந்து இந்த கலர் பேப்பர் வச்சு கவர் பண்ண போறோம். சோ கார்ட்போர்ட் இப்படி வச்சிட்டு ஒரு அவுட்லைன் வரைஞ்சு எடுத்துக்கலாம். பட் நம்ம கட் பண்ணும்போது கரெக்ட்டா அந்த ரவுண்ட் சைஸ்க்கு கட் பண்ணாம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இந்த மாதிரி கட் பண்ணிக்க போறோம். ஓகேவா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா கட் பண்ணிக்கணும் ரவுண்ட விட. இப்போ அந்த கார்ட்போர்ட்ல க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே இந்த பேப்பர்ல பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ எக்ஸ்ட்ராஸா இருக்கு இல்லையா, அந்த பேப்பர்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு கட் பண்ணிட்டே வரலாம். இப்போ இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அந்த கட் பண்ண பேப்பர் எல்லாம் அப்படியே ஃபோல்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போறோம். ஸோ ஃபுல்லாக அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு சைட் மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கோம். இன்னொரு சைட் கவர் பண்ணுறதுக்கு எக்ஸாக்டாக அந்த ரவுண்ட் சைஸ்க்கே கட் பண்ணி எடுத்தால் போதும். ஆனால் நம்ம இப்போ இதை கவர் பண்ண போகிறதில்ல, லாஸ்ட்டாக தான் கவர் பண்ண போகிறோம். ஸோ இதை எடுத்து வச்சிடலாம் அப்படியே. நெக்ஸ்ட் ஒரு பிளாக் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து சார்ட் பேப்பர் அப்படின்னா கார்ட் ஸ்டாக் பேப்பர் இல்லை நார்மல் கிராஃப்ட் பேப்பரே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு 1.5 சென்டிமீட்டருக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். அப்படியே இப்போ இதில் லைன் போட்டுக்கலாம். அகைன் இன்னொரு 1.5 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் இப்போ நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு 1.5 சென்டிமீட்டரையும் நம்ம அப்படியே கட் பண்ணி எடுக்க போறோம். ஸோ நம்மளுக்கு இப்போ ரெண்டு ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கிடைச்சிருக்கும் இல்லையா இந்த மாதிரி. ஸோ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஒரு லாங் ஸ்ட்ரிப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, இதே மாதிரி நம்மளுக்கு மொத்தம் 6 ஸ்ட்ரிப்ஸ் தேவைப்படும். ஸோ 6 வந்து இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் வந்து பேர்ட் கேஜ் இல்லையா, ஸோ பேர்ட் மாதிரி வரைய போகிறோம். ஸோ நான் ஒரு ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு பேர்ட் ஷேப்பில் வந்து வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு 2 பேர்ட்ஸ் தேவை. ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை அப்படியே வச்சு ஒரு அவுட்லைன் வரைஞ்சிட்டு இன்னொன்று எக்ஸாக்டாக இதே சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு விங்ஸ்க்கு இந்த மாதிரி 2 ஷேப் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா 2 ஹார்ட் ஷேப்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த விங்ஸோடைய எண்டில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிட்டு அதில் க்ளூ அப்ளை பண்ணி அதை அப்படியே இதில் அப்படி பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த ஹார்ட் ஷேப்லையும் க்ளூ அப்ளை பண்ணி இதையும் அதில் பேஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொன்றுலையும் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இந்த பேர்டை வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஐஸ்க்கு வந்து பிளாக் கலர் பேப்பரில் குட்டி குட்டி ரவுண்ட் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா பிளாக் பெனில் கூட வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், 2 பேர்ட்ஸும் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு த்ரெட் எடுத்துக்கலாம். ஊசியில் கோத்து வச்சுருக்கேன். ஸோ இதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த த்ரெட்டில் வந்து இந்த பேர்ட்ஸை நம்ம இந்த மாதிரி ஒட்டிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டராக க்ளூ அப்ளை பண்ணி அந்த த்ரெட்டோட எண்டை இந்த மாதிரி ஒட்டிடலாம். அதுக்கப்புறம் மற்ற இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி இன்னொரு பேர்ட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு பேர்ட் ஒட்டிட்டு கொஞ்சம் கேப் விட்டு மேலே ஒரு நாட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணலையா அந்த 6 ஸ்ட்ரிப்ஸையும் எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி ஈவனாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு 2 எண்டையும் இந்த மாதிரி ஒரு 1 சென்டிமீட்டருக்கு இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு ஸ்ட்ரிப்பையும் நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒட்டிகிட்டே வர போகிறோம். ஸோ அதோடைய சென்டரில், அதாவது நம்ம 2 ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுதான் அதோடைய சென்டர். ஸோ அதோடைய சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிகிட்டே வந்துடலாம். ரீசன்ட் வீடியோஸில் கமெண்ட் பண்ணவங்களுக்குலாம் நான் ஹாய் சொல்லிடுறேன். ஹாய் நித்யஸ்ரீ, ஹாய் கார்த்திகேயன், ஹாய் கிருபா பாண்டியன், ஹாய் அபிநந்தனா, ஹாய் ஹர்ஷினி, ஹாய் தமிழ் பிரியன், ஹாய் சுப்பிரமணியன் கொலாங்கி, ஹாய் லோகநாதன் சி, ஹாய் மாக்லின் ஷைனி, ஹாய் கிரியேட்டிவ் ஐடியாஸ், ஹாய் டி சரஸ்வதி 7th ஸ்டாண்டர்ட், ஹாய் ரஜினி கோமதி. ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லா ஸ்டெப்ஸையும் வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேர்ட் வந்து கோத்து வச்சோம் இல்லையா ஊசியில், ஸோ அதை இந்த மாதிரி
சென்டரில் இப்படி இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். கரெக்டாக நாட் இருக்கிற வரைக்கும் அது இந்த பக்கம் நின்றுடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கார்ட்போர்ட் ஃபர்ஸ்ட்டு பண்ணோம் இல்லையா, ஸோ அதை எடுத்துக்கலாம். அதில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி இந்த ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் அப்படியே இந்த மாதிரி ஒட்டிகிட்டே வர போகிறோம். கரெக்டாக நம்ம பெண்ட் பண்ணி வச்சோம் இல்லையா, ஸோ அது வரைக்கும் இப்படி இருக்கிற மாதிரி ஒட்டிகிட்டே வந்துடலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிகிட்டே வந்துடலாம். இதே மாதிரி இந்த பக்கமும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ரவுண்ட் சைஸ் கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதையும் இப்போ பேஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதை அப்படியே இப்போ திருப்பிடலாம். இப்போ திரும்ப இந்த கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஒரு 3.5 சென்டிமீட்டரில் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் நம்மளுக்கு 2 தேவைப்படும். இந்த 2த்தையுமே பாக்கி நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இதை வந்து இதோடைய பேஸில் ஒட்டிக்க போகிறோம். ஸோ அதுக்காக இந்த ஸ்ட்ரிப்ஸ்லாம் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் ஃப்ளவர் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அது இந்த மாதிரி 3 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட இந்த சைடில் ஒரு பெட்டல் ஷேப்பில் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இதில் ஒரு பெட்டலை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். அதே மாதிரி இன்னொரு ஃப்ளவரும் பண்ண போகிறேன். ஒரு சின்ன சைஸ் ஸ்கொயர் பேப்பரில் பண்ணுறேன். இந்த ஃப்ளவர்ஸ் லீவ்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸில் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா கூட இதை பார்த்தாலுமே புரியும். இப்போ இது 2த்தையும் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு ஃப்ளவரும் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு ஸ்கொயர் சைஸ் க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி விசிறி செய்யறதுக்கு எப்படி மடிப்போமோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி மடிச்சுட்டே வந்துடலாம். இப்போ இதை அப்படியே இப்படி ஃபோல்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், நம்மளுடைய லீஃப் ரெடி. ஸோ அதே மாதிரி இந்த பேப்பர்லேயும் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ளவர் எடுத்து இதை மாதிரி மேலே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு கேஜோட மேலே ஒரு ஃப்ளவர் வந்து ஸ்டிக் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு மாற்றுறதுக்கு எந்த அளவுக்கு த்ரெட் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு ஒரு நாட் போட்டுட்டு மீதி இருக்க எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இன்னொரு ஃப்ளவர் லீஃபையும் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு நடுவில் ஒரு சின்ன பீட்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே இன்சர்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஃப்ளவரையும் இந்த மாதிரி க்ளூ போட்டு ஒட்டிடலாம். இன்னொரு ஃப்ளவர் பண்ணி அதை வந்து இந்த சைடில் ஒட்டிக்கிறேன். அப்போ பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும் இல்லையா. அப்புறம் ஃபைனலாக ஒரு பீட் எடுத்து அதை இதுக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய கேஜ் ரெடி. ஸோ நம்மளுடைய குட்டி பேர்ட் வந்து இதுக்குள்ளே இப்படி தான் ஆடிட்டே இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது.
ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ட்ரை பண்ணலாம். வேறு ஏதாவது பேர்ட் மாதிரி வரைகிறதா இருந்தால் கூட வரைஞ்சிக்கலாம். அந்த மாதிரி சார்ட் பேப்பரில் பண்ணுறதா இருந்தாலும் கூட பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இது நம்ம அப்படியே நம்ம த்ரெட்டு மேலே விட்டோம் இல்லையா எக்ஸ்ட்ராவாக, ஸோ அதை வச்சு எங்கேயாவது நம்ம மேலே மாட்டி விட்டுடலாம் வீட்டில். ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.